நமக்கு வழிகாட்டி வாருங்கள். நமக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடந்துடக்கூடாது, நமக்கு ஏதாவது பயம் இருக்குது அப்படின்னா, மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, ஐயோ இது நடந்துருமோ அப்படின்னு நமக்கு தோணித்து அப்படின்னா, மாரியம்மனுக்கு விளக்கேற்றி வாருங்கள். வியாழக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 விளக்கேற்றி வந்தீர்கள். ஆனால் நிச்சயமாக அந்த பயம் நம்மை போக்கிவிடும். பயத்தை போக்கி அருளை கொடுப்பதற்கான குரு பகவான் காத்து கொண்டிருக்கிறார். இதே மாதிரி நமக்கு சின்ன சின்ன யூரினரி ட்ரபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரினரி ட்ரபிள்ஸ் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதற்கு செலவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை அவாய்ட் பண்ணுவதற்கு குரு பகவானை பிடிச்சுக்கோங்க. ராகவேந்திரர், குரு ராகவேந்திரர் அல்லது ராமானுஜர், நமக்கு யார் குருன்னு இருக்காரோ அந்த குருவுக்கு வியாழக்கிழமைகளை விளக்கேற்றி வாருங்கள். வீட்டில் குரு பகவான் இருந்தார்னா, தட்சிணாமூர்த்தி இருந்தார்னா, தட்சிணாமூர்த்திக்கு வீட்டிலேயே வச்சு விளக்கேற்றி வாருங்கள். அல்லது கோயிலுக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சிவபெருமானை சுற்றி வரைச்சே தெற்கு பார்த்து இருப்பார் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 விளக்கேற்றி வாருங்கள். நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஈவினிங்கில் 7 to 8 செய்து வாருங்கள். அதுதான் அந்த ஹோரை, அந்த நாளுக்கான ஹோரை அப்படிங்கிறது அந்த ஹோரை தான். அதை மறந்து விடாதீர்கள். தட்சிணாமூர்த்தி விளக்கேற்றி வாருங்கள். அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா வழிகாட்டுறது, நமக்கு முதல்ல பெருமாளுக்கு வழிகாட்டுறது கருடன், சிவனுக்கு வழிகாட்டுறது நந்திகேஸ்வரர், அம்பாளுக்கு வழிகாட்டுறது சிங்கம், முருகனுக்கு வழிகாட்டுறது மயில். இப்படி வழிகாட்டுதல் இருக்கு இல்லையா, அந்த முருகனை மட்டும் சுற்றி வர்றது அல்லது பெருமாளை மட்டும் சுற்றி வர்றதுன்னு இல்லாமல் கருடனோடு சேர்ந்த பெருமாள், அம்பாளோடு இது சிங்கத்தோடு சேர்ந்த அம்பாள், வழிகாட்டுதல் செய்யக்கூடிய இப்போ மூஞ்சூர் கணபதினு எடுத்தோம்னா மூஞ்சூரோடு சேர்ந்து கணபதி, இப்படி சுற்றி வாருங்கள். தனியாக சுற்றி வராதீர்கள். அது நமக்கு வழிகாட்டுதலை தரும். எஸ்பெஷலி சிம்மராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நமக்கு பலன் தரக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன. இந்த சின்ன விஷயங்கள் நம்ம கட்டாயம் செஞ்சே ஆகணும். இதற்கு அடுத்ததாக முக்கியமாக பார்க்கணும்னா நம்முடைய 4ஆம் வீடு என்ஜாய்மெண்ட் சார். நிச்சயமாக வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், வெளி மாநிலம் பயணம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய